ஈரோடு முதிய தம்பதி கொலை வழக்கிற்கும் பல்லடம் கொலை வழக்கிற்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேற்றி மேகரையான் தோட்டத்தில் தனியார் வசித்து வந்த ராமசாமி பாக்கும் தம்பதியினர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது. ஒரு பட்டறை தவறு நகைகள் அடிக்கப்பட்டன. அந்த 1ஆம் தேதி இவர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது. ஒரு பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இந்த வழக்கு தொடர்பாக ஒரு 12 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிசிடிவிகளும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. கைக்காடு கரையில் தீவிரவாதியுடைய இந்த கால்வாய் கரையில் தனியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு வைத்துத்தான் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அந்த சிசிடிவி காட்சிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவற்றை முழுமையாக போலீசார் ஆய்வு செய்த போதுதான் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு 3 பேரை போலீசார் பிடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரசூர் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திர பகுதியைச் சேர்ந்த அஸ்லியப்பன், அரசூர் நடுப்பலையைச் சேர்ந்த அமீஷ், அரசூர் தவறுமலையைச் சேர்ந்த மாட்டேஷ் ஆகிய 3 பேர் தற்போது பிடிபட்ட நபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரிடம் கடத்தூர் காவல் நிலையமாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு திடீர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 3 பேர் மட்டும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் இல்லாமல் மேலும் சிலருடன் சேர்ந்துள்ளோம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பகலில் தேங்காய் வியாபாரம் செய்வதற்கு இவர்கள் அந்த தென்னந்தோப்புகளை தேடி செல்வதை போன்று பகலில் அந்த பகுதியை நோட்டமிட்டு அதற்கு பிறகாக இந்த கொலை கொள்ளை சம்பவத்தை அரங்கேறி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக சிசிடிவி காட்சிகள் இல்லாத பகுதிகள், தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத இருக்கக்கூடிய வீடுகள், உத்தியோக வசிக்கக்கூடிய அந்த பகுதி ஆகியவற்றை இவர்கள் கண்டறிந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். ஈரோட்டில் பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த 3 பல்லடம் கொலை வழக்கிலும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக பல்லடம் சேமலை பாயத்தில் இந்த பாணியில் இந்த கொள்ளை சம்பவம் கொலை நிகழ்ந்திருந்தது. போலீசார் இங்கு இந்த குற்றவாளிகளிடம் பிடிபட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் தற்பொழுது இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு 6 வழக்குகளில் இந்த 3 பேருக்கும் கொலை வழக்குகளில் தொடர்ந்து இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் பேரில் தற்போது இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. குறிப்பாக சிசிடிவி காட்சிகளின் உதவியின் பேரில் தான் தற்போது இந்த கொள்ளையர்கள் சிக்கியிருக்கிறார்கள். ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சிசிடிவி காட்சியை மட்டுமே ஆய்வு செய்வதற்கு தனிப்படை போலீசார் தீவிரமான அவகாசம் எடுத்து இந்த வழக்கை தற்போது நிறைவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வாய்க்கால் கரையில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டிய அறிவுரையை கூட தற்போது வழங்குகின்றார்கள். அதே போன்று இந்த வழக்கை பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரிடமிருந்து நகைகளும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நகை கடையில் நகைகளை அவர்கள் விற்பனை செய்த சம்பவம் செய்திருக்கிறார்கள். அதையும் தற்பொழுது போலீசார் மீட்டிருக்கிறார்கள். 3 தற்பொழுது இந்த விசாரணை என்பது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த வழக்கில் மேலும் நேரத்திலும் தொடர்பு இருக்கலாம் சந்தேகிக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு 3 பேரும் கைது செய்வதற்கான நடைமுறைகளை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.